மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதில் மோசடியில் ஈடுபட்ட மதனிடம் இரண்டாவது நாளாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குதுப்பிடம் கேட்கலாம். குதுப், மதனிடம் என்னென்ன கோணங்கள்ல விசாரணை நடைபெற்று வருகிறது? ராஜலட்சுமி, எஸ்ஆர்எம் மருத்துவ கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக 123 மாணவர்களிடம் சுமார் 85 கோடி ரூபாய் அளவில் பெற்றுக்கொண்டு மோசடி செய்து தலைமறைவான மதன் 179 நாட்களுக்கு பிறகு கடந்த திங்கட்கிழமை அதிகாலை திருப்பூரில் பதுங்கியிருந்த போது மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அன்று முழுவதும் அவர் விசாரிக்கப்பட்டு அன்று மாலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். நேற்று முன்தினம் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை நேற்று வந்தது. அப்போது போலீஸ் தரப்பில் ஆஜரான ஏடிசி அவர்கள் அவரை 10 நாள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் மதனின் வழக்கறிஞர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 நாள் மட்டுமே விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு நீதிபதியை வேண்டினர். நீதிபதி 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார். உடனடியாக அவரை சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் உள்ள பழைய கமிஷனர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரிடம் துருவி விசாரணை நடத்தினர். நேற்று இரவு முழுவதும் விசாரணை நடத்தினர். அவருடைய 2 செல்போன்களை வைத்து விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக நாம் அரசு தரப்பு வழக்கறிஞர் இமானுவேலிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது 6 கேள்விகளை முன்வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதன் இந்த 85 கோடி ரூபாயை எங்கெங்கு முதலீடு செய்திருக்கிறார், இரண்டாவதாக அவர் வாங்கியிருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் என்னென்ன, மூன்றாவதாக எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்துக்கும் மதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, நான்காவதாக வேந்தர் மூவிஸ் நிறுவனத்தில் மதன் முதலீடு செய்திருக்கிறாரா, ஐந்தாவதாக அவர் கடந்த 179 நாட்களாக தலைமறைவாக இருப்பதற்கு உதவிய நபர்கள் யார் யார், ஆறாவதாக அவர் வாங்கியிருக்கக்கூடிய சொத்து ஆவணங்கள் யார் பேரில் வாங்கப்பட்டிருக்கிறது, அந்த ஆவணங்கள் எங்கு இருக்கின்றன. இந்த கேள்விகளை அடிப்படையாக முன்வைத்து அவரிடம் நேற்று விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று அவருடைய வழக்கறிஞர் அவரை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆமே.